முக்கிய செய்தி. சென்னை எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், சென்னை எழும்பூரில் உள்ள தான் பிறந்த குழந்தைகள் நல மருத்துவமனையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவர் மேற்கொண்ட ஆய்வு குறித்தும் மருத்துவம் அவர் கேட்டது குறித்தும் குறிப்பாக தொடர்பாக வெளியாகிய புகைப்படங்கள் குறித்தும் விரிவான விவரங்கள். வணக்கம் சரவணன். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் இன்று எழும்பூரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டார். இது திடீர் ஆய்வாக பார்க்கப்பட்டது. என்றால் அந்த மருத்துவமனை தான் தமிழக முதல்வர் பிறந்த ஒரு மருத்துவமனையாக பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் கூட நேற்று சமூக இணையங்களில் ஒரு புகார் ஒன்று எழுப்பப்பட்டது. குறிப்பாக மருத்துவமனையில் பணியாளர் பணம் பெற்றுக் கொண்டு பணியை சொல்வதாக ஒரு சமூக இணைய கருத்து பதிவு பார்க்க முடிந்தது. அந்த அடிப்படையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட முதல்வர் மருத்துவமனை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் எனவும், மேலும் எந்த ஒரு புகாரும் நேற்று வந்தது போல இனிமேல் வரக்கூடாது என மருத்துவரிடம் அறிவுறுத்தியதாக தகவலியாக இருக்கிறது. மேலும் மருத்துவமனையில் பணியாற்றும் தூய்மை பணியாளரிடம் 5 நிமிடம் பேசியதாக கூட அங்கிருந்து பணியாற்றிய குறிப்பாக தூய்மை பணியாளர் தகவல் தெரிவிக்கிறார்கள். மேலும் மிக முக்கியமாக மருத்துவமனையின் பல்வேறு பிரிவுகளை பார்வையிட்ட முதலமைச்சர் சிகிச்சை பெற்று வரும் தாய்மார்கள் குறித்தும் இங்கு இருக்கக்கூடிய பணியாளர் எது போன்ற பணியாற்றுகிறார்கள், உங்களுக்கு வரக்கூடிய மருத்துவம் எது போல உள்ளது, இங்கு சிறப்பாக இருக்கிறதா, தமிழக அரசு வரக்கூடிய நலத்திட்டங்கள் அனைத்தும் உங்களை வந்து சேர்கிறதா, மருத்துவர் சரியான முறையில் கவனித்துக் கொள்கிறாரா உள்ளிட்டவை குறித்து கூட அங்கு இருக்கக்கூடிய அதாவது ஒவ்வொரு தாய்மாரிடம் கேட்டு பார்க்க முடியுது. மேலும் அங்குடைய பணியாளரிடமும் மற்றும் மருத்துவரிடம் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். மிக முக்கியமாக ஒரு நாளைக்கு எத்தனை குறிப்பாக நோயாளிகள் வருகிறார்கள், எத்தனை குழந்தைகளுக்கு இங்கே குறிப்பாக அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது, எத்தனை குழந்தைகள் இங்கு மகப்பேறு செய்யப்படுகிறது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். மேலும் பல்வேறு உபகரணங்கள் குறித்தும் என்னென்ன உபகரணங்கள் தேவைப்படுகிறது, உபகரணங்கள் போதுமானதாக இருக்கிறதா உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக கூட தகவல் வெளியாக இருக்கிறது. மேலும் பொதுமக்களுக்கு தரமான மற்றும் விரைவான மருத்துவ சேவைகளை தருவதற்கான சேவைகளை உறுதி செய்ய வேண்டும் எனவும், மேலும் எது தேவை என்றாலும் உடனடியாக மருத்துவத்துறை அதாவது மருத்துவ மக்களாகவும் இந்த அரசு சரியான முறையில் அதுக்கு விரைவான தீர்வு தயாரிப்பதாக கூட பொதுமக்களிடம் அவர் கருத்து தெரிவித்ததும் இல்லாமல் மருத்துவரிடம் குறிப்பாக இது போன்று வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு புகாரும் வரக்கூடாது, மருத்துவமனையை பொறுத்தவரை தூய்மையாக இருக்க வேண்டும், மேலும் மக்களுக்கு தேவையான சேவை சரியான பணியாற்றம் உள்ளிட்டவை குறித்து மருத்துவரிடம் ஆலோசனை மேற்கொண்டில்லாமல் அங்கு குழந்தை பெற்றக்கூடிய தாய்மாரும் உள்ளிட்ட அனைத்திடமும் ஆலோசனை மேற்கொண்டு 5 நிமிடம் உரையாற்றிய பிறகு தமிழக முதல்வர் தற்போது அங்கிருந்து கிளம்பியிருக்கிறார். நன்றி நௌஷாத்.